ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்வழிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா 25 பாயிண்டில், அதாவது ஜிபிஎஸ்லேருந்து 25 பாயிண்டில் விளாட்ருக்கோம். இங்கே குறையாமல் பார்த்தீங்கன்னா 36 பாவம் இருக்கும். அதாவது இது வந்து கல்லும் ப்ளஸ் வந்து சேறு கலந்த மாதிரியான இடம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொழியும் அதிகமாக தெம்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இங்கே வந்து பன்வல் நம்ம விட்டுருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வலை கல் எடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இந்த நூலணி மீன் தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி அதிகமாக கிடச்சிருந்துச்சி. முளிய மீனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா வந்து 6 கேன் முளிய மீன் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிருந்துச்சி. நூலணி பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு வந்து ஒரு 4 கேன் நூலணி நம்மளுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. மொத்தமாக நம்மளுக்கு வந்து ஒரு 10 கேன் மீன் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருந்துச்சி. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த 10 கேன் மீன் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 55,000 60,000 வரைக்கும் நம்ம ஊரில் இன்றைக்கி ஏலம் போச்சு. இன்றைக்கி மீன்பிடி தடைக்காலம் போயிட்டு இருக்கனால பார்த்தீங்கன்னு கேட்டால் மீனோட ரேட் பார்த்தீங்கன்னு கேட்டால் கொஞ்சம் அதிகமாகவே தான் நம்ம ஊர்லேயும் போயிருக்கு. ஏன்னா மீன்களும் வந்து கொஞ்ச நாளாக வந்து கிடைக்காம இருந்துச்சு. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து லக்காக வந்து இவ்வளோ மீன் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருந்துச்சி. மறுநாளும் பார்த்தீங்கன்னு கேட்டால் இதே வேலை தான் என்ன பண்ணோம், இதே பாயிண்ட்லேருந்து விட்டுருந்தோம். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா மறுநாளும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 25,000 30,000 மீன் வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருந்துச்சி. இந்த முளிய மீன் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு கூட முளிய மீன் வந்து ஒரு 4,000 5,000 வரைக்கும் போகுது. உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட் போகுதுன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெஷ் மீன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க நம்ம சென்னை ஈசிஆரில் இருக்க கரிக்காட்டுக்கு வில்லேஜை விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.